புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாடகி ஜானகி அம்மா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பாடகி ஜானகி அம்மா அவர்களுடைய அஸ்தியை ஒரு பாட்டி மூதாட்டி பார்த்தீங்கன்னா மடியில் எடுத்து கொண்டு போகிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க சொன்ன திடுக்கிடும் உண்மைகளை பற்றி தான். அவங்க சொன்ன அந்த வார்த்தையை கேட்டால் உங்கள் கண்கள்லேயே கண்ணீர் வரும். அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய திரை இசை உலகின் மூத்த புகழ்பெற்ற பாடகி தான் எஸ் ஜானகி அவர்கள். அவங்களுடைய மறைவு கோடிக்கணக்கான இசை ரசிகர்களுக்கு பேரடி அப்படின்றத மறுத்திட முடியாது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 11ஆம் தேதி பாடகி ஜானகி அவர்கள் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு அரசு மரியாதையோட நல்லடக்கமும் செய்யப்பட்டது. கர்நாடக அரசாங்கத்தினுடைய உயரிய அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நல்ல முறையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த துயர நிகழ்வின் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்துல இருந்து வயதான பெண்மணி ஒருத்தவங்க, ஒரு பாட்டி ஒருத்தவங்க பாடகி அம்மாவுடைய அந்த அஸ்தியை தன்னுடைய புடவையில் மிகுந்த பக்தியோடு சேகரித்து எடுத்து சென்ற காட்சி நெஞ்சையே உழுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த அஸ்தியை எடுத்துக்கொண்டு வரும்போது சிலர் ஏன் இப்படி எடுத்துட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க சொன்ன அந்த பதில் ஒட்டுமொத்த பேரையும் கண்கலங்க வச்சிருக்கின்றது. தங்களுடைய சொந்த குடும்ப உறுப்பினரை இழந்தது போல அந்த பாட்டியுமே கண்ணீர் மல்க பல விஷயங்களை சொன்னாங்க. அதாவது ஜானகி அம்மாவுடைய அஸ்தியை மடியில் அந்த புடவையில் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அப்படியே திருநீறு போல நெற்றியிலையும் கொஞ்சம் எடுத்து ஒட்டி கொண்டாங்க. ஜானகி அம்மா எங்களுக்கு சாமி போன்றவங்க. ஒரு சாதாரண பாடகி என்ற எல்லையை எல்லாம் கடந்து பல தலைமுறை மக்களின் இதயங்களில் அவங்க ஒரு தெய்வமாகவே குடிகொண்டிருக்காங்க. நாங்கள் அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்கோம். மிக பெரும் ஜாம்பவான் அப்படின்றலாம் இல்லாமல் ஒரு சாதாரண ஆட்கள் போல தான் இருப்பாங்க. சாதாரண பக்கத்து வீட்டு நபரை போல தான் எங்கள் கூட பழகி இருக்காங்க. தேவைப்பட்ட போது பண உதவிகளையும் இல்லை என்று சொல்லாமல் அவங்க செய்திருக்காங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் அவங்களை போன்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க யாருமே கிடையாது. பணம் இருந்தும் அதை கொடுக்க மனம் வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு தெய்வத்தையே நாங்கள் இழந்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த பாட்டி ஜானகி அம்மாவுடைய அஸ்தியை மடியில் கொஞ்சம் வைத்துக்கொண்டு நெற்றியில் திருநீராக இட்டுக்கொண்டு கண்கலங்க அவங்க சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு அருகில் இருந்தவர்களே கண்கலங்கி போயிட்டாங்க. தற்போது அந்த பாட்டி சொன்ன இந்த தகவலை கேட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே ஜானகி அம்மாவை நினைத்து உருகி கொண்டிருக்காங்க, கண்ணீர் வடித்து கொண்டிருக்காங்க. ஜானகி அம்மா அவர்களுக்கு அருகில் இருந்த ஒரு பாட்டி அவங்கள தெய்வமாக பார்க்குறாங்க. அவங்களுடைய அந்த அஸ்தியை சாம்பலை திருநீராக நெற்றியில் இட்டுக்கொண்டு மீதம் இருக்கக்கூடிய அவங்க வைத்திருந்த அந்த அஸ்தியை கொண்டு போய் வீட்டில் பூஜை அறையில் வைக்க போகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலையும் தற்போது சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.